2024 கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸை 3 பேத்துக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதில் ஒருத்தர் மட்டும்தான் பயோ கெமிஸ்ட்ரி ஃபீல்டை சேர்ந்தவர், மற்ற 2 பேரும் ஏஐ ஃபீல்டை சேர்ந்தவங்க. எதுக்காக அந்த நோபல் பரிசு அப்படின்னு பார்த்தோம்னா, 60 வருஷத்துக்கும் மேலே மேக்ஸாலையும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாலையும் சால்வ் பண்ண முடியாத புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை வந்து ஏஐயை வச்சு சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு ஏஐயை இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காகவும் இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் இன்னும் பல விதமான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஏஐ நிஜமாவே மனித குலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அது இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணதை சொல்லலாம். இது எப்படி சாத்தியமாச்சு? கணிதத்தாலையும் அறிவியலாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி ஏஐ கண்டுபிடிச்சது அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மனிதனோட உடல் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான லிவிங் ஆர்கனிசம். இந்த ஆர்கனிசம்குள்ளே பலவிதமான ஆர்கன் சேர்ந்து இல்லை ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து வேலை செய்யுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே தன்னிச்சையாக செயல்படும். அதோட வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்கன்ஸோ டிஷ்யூஸோ இதெல்லாம் உருவாகிருக்கிறது எதை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செல்ஸ். நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், பிளட் செல்ஸு, மசில் செல்ஸு, நர்வ் செல்ஸு, இந்த மாதிரி செல்ஸ் தான் வந்து அந்த ஆர்கன்ஸை உருவாகுது. ஒரு செல் அப்படின்றது தான் மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான பயாலாஜிக்கல் லைஃப் ஃபார்ம். ஸோ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதையும் ஒரு உயிரினமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த செல்லுக்குள்ளே தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ்னு மட்டும் கிடையாது, லிப்பிட்ஸு, ஆசிட்ஸு, மினரல்ஸு, அயான்ஸு, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் சேர்ந்துருக்கும். இந்த ப்ரோட்டீனை ஃபங்க்ஷனல் பயோமாலிக்யூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடியது அமினோ ஆசிட்ஸ். பல்வேறு விதமான அமினோ ஆசிட்ஸ் ஒன்னோட இன்னொன்று ஜாயின் ஆகி ஒரு செயின் ஃபார்மேட்டில் இருக்கும். மாலிகுலர் குரூப்பால் உருவானது தான் அமினோ ஆசிட் அப்படின்றது. இதுக்குள்ளே கார்பாக்சில் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும், ஏமீன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும், ஹைட்ரஜனும் வந்து ஜாயின் ஆகிருக்கும், அண்ட் சைடில் ஒரு ஆர் குரூப் அப்படின்ற ஒன்று இருக்கும். சரி, இந்த மாலிக்யூல்ஸை உருவாக்கக்கூடியது என்னது? ஆட்டம்ஸ். நம்ம கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த மாலிக்யூலை உருவாக்குது. ஸோ அணு அப்படின்றது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஒரு அணுவிலேருந்து ஒரு மனிதன் வரைக்கும் அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோட்டீன் எந்த இடத்துல அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லிவிங் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது. உதாரணமாக பிளட் செல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஹீமோக்ளோபின் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன், நம்மளோட ரத்தத்தில் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகக்கூடியது. அதே மாதிரி ஆன்டிபாடிஸும் ஒரு ப்ரோட்டீன் தான். கொலாஜன், கெரட்டின், இந்த மாதிரி பல்வேறு விதமான ப்ரோட்டீன்ஸு பல்வேறு விதமான வேலைகளுக்காக நம்மளோட உடம்புல பல இடங்களில் பரவி கிடக்குது. இந்த ப்ரோட்டீன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யக்கூடியது. உடம்புல ஆக்சிஜனை கேரி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா அது ஆக்சிஜனை மட்டும்தான் கேரி பண்ணும். அதோட ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸோட பாண்டிங் எல்லாமே அதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ அப்போ அதோட வேலை ஆக்சிஜனை கேரி பண்ணுறது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி அதோட வேலைகள் மாறுபடும் போது அந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரு, அதோட பாண்டிங்கு, இது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே முக்கியமான பிரச்சனையே வந்து இதுதான். ஒவ்வொரு ப்ரோட்டீனும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றப்போ அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இந்த மாதிரி ப்ரெடிக்டே பண்ண முடியாத ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ண முடிஞ்ச ஏஐயால் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியாதா என்ன? இப்போ பாருங்கள், அவுட்புட் ராங்லி கம், நீடட் 1 day எக்ஸ்ட்ரா டு கரெக்ட் தட் ப்ராப்ளம். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை இப்படி கரெக்டா சொல்லுங்க. The output came out wrong. I need 1 extra day to correct the program. வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பாத்தீங்களா, புரோக்கன் இங்கிலீஷ்ல நான் பேசியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தமிழ் வழியிலேயே நமக்கு கரெக்ட் பண்ணி சொல்லிருச்சு. இது கூடவே அன்லிமிட்டட் இன்ட்ராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ, டெய்லி ஆஃபீஸ் கான்வர்சேஷன் மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷனை வச்சு நம்ம இந்த இங்கிலீஷை பேசி நம்ம கற்றுக்கும் போது இன்னுமே எஃபெக்டிவாக கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் ஒரு பர்சனல் டீச்சரையும் கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக்கு, கைடன்ஸு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ. ஜாபில் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாமல் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ரீச் ஆக முடியாமல் இருக்கீங்களா? அப்போ சூப்பர் நோவா ஏஐ உங்களுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் 100 யூசர்ஸ்க்கு மட்டும் 70% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணுங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு வர்ற வரைக்கும் இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை எந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக நமக்கு ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா ஹீமோக்ளோபினை அதிக அடர்த்தியில் ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் வந்து உருவாக்குவாங்க. அந்த கிறிஸ்டலில் எக்ஸ்ரே வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ரே அந்த ப்ரோட்டீன் பேட்டர்னில் பட்டு டிஃப்ராக்ட் ஆகும். அது ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கும். ஸோ இந்த டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதை திரும்ப அப்படியே ரிவர்ஸில் எந்தெந்த மாதிரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் இது இந்த மாதிரி டிஃப்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத ரிவர்ஸ் கேல்குலேஷன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்காகக்கூடிய டைம், இதுக்காகக்கூடிய செலவு, இது ரெண்டுமே ரொம்ப அதிகம். இந்த 60 வருஷத்தில் எந்த அளவு இவங்க ப்ரோட்டீன் பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பல 100 மில்லியன் கணக்கில் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. அதில் இவ்வளவு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. சரி, எதுக்காக அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்?
அது பாட்டு இருந்துட்டு போகுது, அது அதோட வேலையை செய்ய போகுது. எதுக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டுபிடிச்சி அதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக நம்மளோட இதயம் இருக்குது. இந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, அந்த இதயம் எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குது, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் அதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னைக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு, மெயினாக கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு வந்து இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு முக்கியமான பங்களிக்குது. கேன்சர் உருவாகும் போது அது இருக்கக்கூடிய அந்த 3D புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வேற மாதிரியா மாற்றி விட்டுரும். ஸோ மாற்றப்பட்ட இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரிஜினலாக எந்த மாதிரி இருந்தது அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நமக்கு அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது கேன்சருக்குன்னு மட்டும் கிடையாது, இன்னும் பலவிதமான நோய்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது போக மருந்து தயாரிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்ம லேப்ல உருவாக்கி அதை வேறு விஷயங்களுக்காகவும் பயன்படுத்த முடியும். அண்ட் என்விரான்மெண்ட்டில் பிளாஸ்டிக்கை டீக்ரேட் பண்ணுறதுக்கு இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. சரி, இந்த புரோட்டீன் பேட்டர்னை மேக்ஸை வச்சு ஏன் கண்டுபிடிக்க முடியாது? பிகாஸ் மேக்ஸை வச்சு நம்ம எல்லா விதமான ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ண முடியும். அப்படின்றப்போ மேக்ஸ் ஃபார்முலாஸை வச்சு ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த செயினை வந்து ஒரு அமினோ ஆசிட் செயினாக வச்சுக்கலாம், ப்ரோட்டீனில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த செயினை வந்து நான் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக கீழே போடுறேன் அப்படின்னா இது ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கும். பட் இந்த பேட்டர்ன் வந்து ரேண்டமானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ரேண்டம் கிடையாது. இந்த இதையே நம்ம திரும்ப திரும்ப 10,000 தடவை, 20,000 தடவை, இல்லை லட்சக்கணக்கான தடவை அதே மாதிரி போடும்போது அந்த பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இதில் வந்து நம்ம கிராவிட்டியை சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி நான் போட போகிற ஹைட்டும் அதே ஹைட்டில் இருந்து நான் போட போகிறேன். எந்த விதமான அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படின்றப்போ நம்ம பல தடவை இதை திரும்ப திரும்ப பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். அப்படின்றப்போ நமக்கு ஈஸியாக இது எந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் இல்லையா? அப்போ இதை மேக்ஸால் சால்வ் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், சால்வ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 1969 சைரஸ் லெவின்தால் அப்படின்றவர் ஒரு கால்குலேஷனை கொண்டு வரார். இந்த எஸ்டிமேட் படி 100 அமினோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் செயின் வந்து எந்த அளவு 3D ஸ்ட்ரக்சரை எத்தனை எண்ணிக்கையில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3^200 அந்த அளவுக்கு தான் இதோட எண்ணிக்கைகள் இருக்கும். இது வந்து கேட்குறதுக்கு சிம்பிளான நம்பராக தெரியலாம். ஆனால் ஒன்றுக்கு பின்னாடி நம்ம 95 0 போட்டால் நமக்கு என்ன எண்ணிக்கை கிடைக்குமோ, என்ன வேல்யூ கிடைக்குமோ அத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அந்த 3D ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு. சரி, இதை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ளே ஃபீட் பண்ணி ஒரு நேனோ செகண்டுக்கும் இது ஒரு பேட்டர்னை சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம இது மொத்த பேட்டர்னையும் சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிவர்ஸோட ஏஜ் இருக்கு இல்லையா, 13.8 பில்லியன் இயர்ஸ், அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் இதால் சால்வ் பண்ணி முடிக்க முடியாது. அதையும் தாண்டி இந்த பேட்டர்ன்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை ஏஐ எப்படி சால்வ் பண்ணுச்சு அப்படின்றது தான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏஐ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதில் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற ஒன்று இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் அல்காரிதமை மட்டுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இது வந்து லேர்ன் பண்ணும். அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்புட்ஸை வச்சு இது லேர்ன் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்றத அதுவே முடிவு பண்ணும். ஸோ இந்த ஏஐயில் இருக்கக்கூடிய டீப் லேர்னிங் மெத்தடில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதுதான் ChatGPTயோட லாஸ்ட்டு டீயை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு ஒரு புரிதலை வந்து உருவாக்கும். இப்போ உதாரணமாக ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இம்ரான் வீட்டிற்கு வெளியே இடையூறாக இருக்கக்கூடிய மரத்தை பிடுங்கி நட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை தவிர சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனையும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரால் எடுக்க முடியும். இதில் இம்ரான் மரத்தை பிடுங்கி நட்டார் அப்படின்றது எங்கே நட்டார், அதே இடத்துல நட்டாரா இல்லை வேற ஒரு இடத்துல நட்டாரா அப்படின்றத இடையூறாக அப்படின்ற வேர்டு மூலமாக அது ஐடென்டிஃபை பண்ணும். இடையூறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதே இடத்துல அவர் நடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போது வேற ஒரு இடத்துல தான் நட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் இருந்து ஒரு புரிதலை உருவாக்கி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையே இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஈவோ ஃபார்மர் அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வராங்க. இப்போ இந்த ஏஐக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 1,50,000 ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது என்னென்ன பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான இன்புட்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறாங்க. நம்ம கொடுத்த இன்புட் எல்லாம் வச்சு இந்த ஏஐ நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அதுக்கிட்ட ஒரு பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஹீமோக்ளோபினோட ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது 0லேருந்தே எப்படி அந்த பேட்டர்னை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு கிடைச்ச இன்புட்ஸ் இருக்கு இல்லையா,
அதில் ஆல்ரெடி ஹீமோகுளோபினோட பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். இதில் அனிமலுக்கும் மனுஷனுக்கும் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. அந்த அமினோ ஆசிட் செயின்ஸில் கடைசியில் வரக்கூடிய செயின்ஸில் தான் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ இது ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த போர்ஷனை அதே மாதிரியே ரெப்ளிகா பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய போர்ஷனை எந்தெந்த உயிரினங்களில் எந்தெந்த மாதிரி மாறி இருக்கு, மாறினதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரியான இன்புட் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு அதுக்கு அடுத்த செயின் பேட்டர்னையும் இது உருவாக்கும். இப்போ அந்த செயின் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த செயினை ஃபார்ம் பண்ணுறது மட்டுமே முக்கியம் கிடையாது. இப்போ அந்த செயின் என்ன பேட்டர்னில் வந்து 3D ஸ்ட்ரக்சராக மாறணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி அது எந்த மாதிரியான பேட்டர்னாக வேணால் உருவாகலாம். ஆனால் இதுக்கு சில லிமிடேஷன்ஸை வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். அதுக்கு ஒன்லி இந்த டேட்டா செட்ஸை மட்டுமே இன்புட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி அல்கரிதம்ஸையும் வந்து இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அமினோ ஆசிடில் பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த 2 சார்ஜஸுமே இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான சார்ஜஸ் ஒன்று விளக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜும் ரொம்ப க்ளோஸாக வருது அப்படின்னா அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது ஒன்று விளக்கிரும் அப்படின்றப்போ மொத்த ஸ்ட்ரக்சரே வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை வந்து எலிமினேட் பண்ணிடும். அதே மாதிரி நெகட்டிவும் பாசிட்டிவும் ரொம்ப க்ளோஸாக வருது அப்படின்னா அது ஒன்னோட இன்னொன்று ஒட்டிக்கும் அப்படின்றப்போ அங்கேயும் அந்த அமினோ ஆசிட்டோட பேட்டர்ன் வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்றதுனால அது வேற மாதிரியான புரோட்டீன் செயினாக மாறிடும். ஸோ அப்போ அந்த பேட்டர்னையும் வந்து அது எலிமினேட் பண்ணிடும். அது போக மேத்தமெட்டிக்கல் பேட்டர்னில் அது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்குது. உதாரணமாக பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ இன்னொரு சைடோட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த காம்ப்ளிகேஷனை தாண்டி அது மீறி போக முடியாது அப்படின்றதுனால அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும், இல்லை இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றத அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போக ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். அந்த செயின் பிளாக்கு எந்த அளவுக்கு மீள முடியும், எந்த அளவுக்கு சுருங்க முடியும், இந்த மாதிரி பல்வேறு விதமான பேராமீட்டர்ஸ் கால்குலேஷன்ஸை வச்சு ஒரு 3D பேட்டர்னை வந்து இந்த ஏஐ மாடல் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறமா இது கரெக்டாக இல்லையா அப்படின்றத ஒரிஜினல் பேட்டர்னோட ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் பேட்டர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அக்யூரசி லெவல் எந்த அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கும். பட் கரெக்டாக இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் அது இன்னொரு சைக்கிள்குள்ளே போகும். ஸோ இது எதனால் கரெக்டாக இல்லை, 80% தான் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா எங்கெங்கே இது மிஸ் மேட்ச் ஆகிருக்கு, எதனால் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ரொட்டேஷனல் சைக்கிளில் இது வந்து போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல நாட்கள் இந்த ஏஐ டூலை வந்து ட்ரெயின் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்தது தான் இந்த AlphaFold 3-4 அப்படின்றது. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கேன். அதிலே வந்து எக்கச்சக்கமான டைப்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சும்மா ரெஃபரன்ஸ்க்காக நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ இதை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து எந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிருக்கு அப்படின்றது காட்டுது. அண்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமினோ ஆசிட் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு இங்கே கொடுக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ நூடுல்ஸை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது, பட் இது அந்த மாதிரி கிடையாது. இது அதோட வேலையை செய்கிறதுக்காக இதுதான் பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர். இதிலேருந்து லைட்டாக மாறி இருந்தால் கூட அதோட வேலையை ஒழுங்காக செய்யாது. ஸோ இதால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரும் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 200 மில்லியன் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இப்போ தெரியும். கடந்த 60 ஆண்டுகளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி 1,50,000 வரைக்கும் தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் இன்றைக்கி சடனாக உருவாகியிருக்கக்கூடிய இந்த பீக் ஒரே ஒரு சில வருடங்கள்லேயே கிட்டத்தட்ட 200 மில்லியன் ப்ரோட்டீன் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா இது இந்த ஏஐயோட ஒரு அதீதமான வளர்ச்சின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில மருந்துகள் வந்து இந்த ப்ரோட்டீன் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் வந்துச்சு. இதுக்கு அடுத்த லெவலாக இந்த ப்ரோட்டீன் பேட்டர்ன்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால இந்த ப்ரோட்டீனையே வந்து நம்மளால் லேபில் சிந்தசைஸ் பண்ணி உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறதுனால பயாலாஜிக்கலாக எக்கச்சக்கமான விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அதுபோக என்விரான்மெண்டலாக அந்த பிளாஸ்டிக் பிரச்சனை, அதுபோக சுற்றுச்சூழல் மாசுபடுற பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா, அதையும் வந்து இந்த ப்ரோட்டீன் பேட்டர்னை அந்த ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறது மூலமாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பொட்டன்ஷியல் உருவாகுது, எவ்வளோ ரிசர்ச்சர்ஸ் நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கூடுமான அளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.